ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா சாதாரண அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன், அப்புறம் இன்க்ரிமெண்ட்டு, டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் sum of two number போடலாம். sum of two num is percentage d comma a plus b கடைசி செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். நீங்கள் சம் ஆஃப் ஏபியோட வேல்யூ கொடுக்கல. a ஈக்குவல் டு 5 கமா b ஈக்குவல் டு 10 டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டூ நம்பர் வந்து 15 வந்துட்டு. இப்போ அடுத்தால அடிஷன் பார்க்கலாம். சப்ராக்ஷன் சப் ஏ மைனஸ் பி. இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா -5, ஏன்னா 10 வந்து 5ஓட கிரேட்டர் நம்பர். ஸோ நம்மளுக்கு வந்து சிம்பிள் அவுட்புட் மைனஸில் வரும். அடுத்தால மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார். இப்போ ரன் பண்ணுவோம். மினியாண்டி மல்டிப்ளை பண்ணால் 15 அவுட்புட்டில் வந்துட்டு. அடுத்தால பார்த்தீங்கன்னா டிவைடு. ஸோ 10 5 கொண்டு டிவைட் பண்ணும்போது 0ன்னு வரும். ஏன்னா அதோட இது சின்ன நம்பரு, அதனால் நம்ம செய்யலைன்னா ஏபி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பி டிவைடட் பை ஏ. இப்போ ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு அவுட்புட் 2ன்னு வந்துட்டு. இதே ஃப்ளோர் டிவிஷனில் நமக்கு வந்து ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃப்ளோர் டிவிஷனில் மாடுலோ டிவிஷன் பர்சன்டேஜ் 5 2 10 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 0. ஸோ அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து 0 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ++ -+. ஒன்றில் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அதை அதாவது ஏ கூட ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 தான் நம்ம சிம்பிளாக ஒரே லைனில் ஏ ++ன்னு எழுதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலனா இது ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆஃப் நம்பர்னு போட்டுக்கலாம். இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் இந்த இடத்துல ஏ ++ன்னு போட்டுக்கலாம். ஏ ++. இதில் 2 இருக்குது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட். நம்ம இப்போ பார்க்குறது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ நம்ம அவுட்புட்டில் ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 5 தான் வருது. ஏன்னா ஏ ++ங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். இப்போ ஏவோட வேல்யூ இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். நம்ம அடுத்த லைனில் ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகினா தான் ஏவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ வேணால் இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா ஏ. இப்போ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா 6ன்னு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இப்போ ரன் பண்ணோம்னா அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6 வருது, இங்கே 5 வருது. இதை போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகணும்னா சிம்பிளாக ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் அப்புறம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னு கொடுக்கும். அப்புறம் நம்மளுக்கு இந்த அவுட்புட் இந்த இடத்துல 6 வந்துடும். இப்போ ரன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா 2 அவுட்புட்லேயுமே 6 வந்துட்டு. இதே மாதிரி தான் மைனஸும். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இது இன்க்ரிமெண்ட்டு மைனஸ். இப்போ ரன் பண்ணோம். கமா இப்போ ரன் பண்ணோம். பார்த்திங்கன்னா 2ஓட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிட்டு 4ன்னு அவுட்புட் வந்துட்டு. இதுதான் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். நம்ம அடுத்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ இது கிளியர் பண்ணிக்கலாம். ரிலேஷனை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு வேல்யூக்கு இதான் நம்ம சாதாரண அசைன் பண்ணியிருக்கோம். ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 10 அசைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சி ஈக்குவல் டுனா ஒன்றுமே இல்லை. ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5னா இதை வந்து சிமிலராக இப்படி எழுதலாம். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5. இதை தான் நம்ம ஷார்ட்டாக ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5ன்னு எழுதும். இதை வேணுமா பிரிண்ட் ஆஃப் கமாண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இது ரெண்டுமே ஒரே லைன் தான், இதை ஷார்ட்டாக எழுதுறதும் அவ்வளோதான் வித்தியாசம். ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 5 a இஸ்ன்னு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு %d கமா a ப்ளஸ் ஈக்குவல் டு 5 a கூட ஆட் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் 10 வரணும். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 5 a இஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 அவுட்புட் வந்துட்டு இதே மாதிரி தான் a மைனஸும் a மல்டிப்ளிகேஷன் a டிவிஷன் a மாடல் டிவிஷன் இதே மாதிரி தான் சிமிலர். அடுத்த நம்ம ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஒன்றில் இது கிரேட்டர் தேன் லெஸர் தேன் செக் பண்ணது தான். இப்போ பார்த்திங்கன்னா print of a is bigger than b அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ %d நம்ம இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். கமா a greater than b செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 0ன்னு வந்துட்டு அதாவது இந்த கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு வந்து ட்ரூனா ஃபால்ஸ்னா 0 ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூனா 1 ரிட்டர்ன் பண்ணும். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபால்ஸு, ஏன்னா ஏ வந்து சின்ன நம்பரு, அதனால் நம்மளுக்கு வந்து 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இதே பி கிரேட்டரான்னு கேட்டால் 1 ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் 1 கிடைக்கி. அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஈக்குவல்னா ரெண்டு வேல்யூம் ஒரே வேல்யூன்னு பார்க்க போகிறோம். கிரேட்டராகவும் இருக்கலாம் இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். இப்போ நான் அந்த இடத்துல 5 கொடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் நம்மளுக்கு 1 தான் வரும். நான் கிரேட்டர் தேன் அது 0 கொடுத்துருவோம், சாரி ஈக்குவல் டு கொடுக்கலங்க, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 1 வந்துட்டேன்னா 5 ரெண்டு வேல்யூ கிரேட்டராக இருக்கா இல்லைனா ஈக்குவல் இருக்கான்னு செக் பண்ணோம். டபுள் ஈக்குவல்னா ரெண்டு வேல்யூமே சேமான்னு பார்க்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வேணாம் a ஈக்குவல் டு ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரெண்டோட வேல்யூ சேமான அவுட்புட்டில் கேட்கும், சேம் தான், அதனால் நம்மளுக்கு அவுட்புட்டில் 1 வந்துட்டு. இதே a நாட் ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டோட வேல்யூம் சேமா இல்லையான்னு பார்க்கணும். நாட் ஈக்குவல் டு. இப்போ ரன் பண்ணால் ரெண்டோட வேல்யூ சேமு, அப்போ அவுட்புட்டில் 0 தான் வரும். ஸோ இதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நம்ம அடுத்தால பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கு a ஈக்குவல் டு 7 எடுத்துக்கிறேன். பிட்வைஸ்னால் ஒன்றும் இல்லை, இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அது கூட ஆப்ரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா AND ஆப்ரேட்டர் இருக்குது. பிரிண்ட் ஆஃப் ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கலாம், அப்படின்னா தான் எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும். a, b ஈக்குவல் டு 3 வச்சுக்கலாம். பிட்வைஸ் ஆஃப் AND இஸ் %d. பென்ஸ் எப்படின்னா ஏக்கும் பிக்கும் AND கேட் போட போகிறேன். கமா a and b பென்ஷன் கடைசி செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது என்ன செய்யணும்னா 2 வந்து பிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1 0, அதே மாதிரி 3 கன்வெர்ட் பண்ணோம்னா 1 1. இப்போ ANDனா ரெண்டு கண்டிஷனும் 0 இருந்தால் கண்டிஷன் வந்து 0 தான், ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. இப்போ இந்த ரெண்டுமே கண்டிஷன் ஃபால்ஸு, 1 ட்ரூ 1 ஃபால்ஸு, அப்போ அவுட்புட் 0 தான் வரும். இது ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ, அப்போ நம்மளுக்கு அவுட்புட் 1. இப்போ 1 0 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 0ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 2, அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் 2 தான் வரும். பார்த்திங்கன்னா AND இஸ் 2ன்னு வந்துட்டு இது AND. இதேமாதிரி ஆறுனா 2க்கு வந்து 1 0, 3க்கு 1 1. ஆர் கேட்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ அந்த அப்போ அவுட்புட் ட்ரூ ஆகிரும். இப்போ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ இருக்குது, அப்போ 1. இதில் ரெண்டு கண்டிஷன் ட்ரூ, அப்போ 2 ட்ரூ, அப்போ 1 1 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் 3 தான் வரும். 6 போட்டோம்னா இந்த இடத்துல 6க்கு ஒரே ஒரு இதான் ஆர் கேட்டு. இப்போ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 3ன்னு வந்துட்டு. இதே எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா அதே இப்போ 1 0 1 1 ரெண்டு கண்டிஷனுமே சேமாக இருந்தால் மட்டும் அவுட்புட்டு 1, ரெண்டு கண்டிஷன் வேறு இருந்தால் அவுட்புட் 0, அப்போ 0 1. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 தான் வரும். பார்த்திங்கன்னா 3ன்னு வருது, சாரி 1 0 1 1. சரி, ரெண்டு கண்டிஷன் ரெண்டோட வேல்யூ ஒரே மாதிரி இருந்தால் அவுட்புட்டு 0, ரெண்டும் வேறு மாதிரி இருந்தால் அவுட்புட்டு வந்து 1. இது ரெண்டுமே வேறு மாதிரி இருந்தால் அப்போ 1, இது ரெண்டும் சேமாக இருக்கனால 0, அப்போ 0 1 தான் வரும். 1 0 1 1, அப்போ 0 1, இப்போ 0 1 வந்து 3 கிடையாது, சாரி நாங்கள் கேட்டை மாற்றலையோ, எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துட்டு, ஏன்னா 1 0 1 1
இந்த 2 கண்டிஷனுமே வேறு வேறு இருக்குது. அப்போது 0 2 கண்டிஷனுமே சேமாக இருக்குது. சாரி 2 கண்டிஷனுமே வேறு இருந்தால் 1, 2 கண்டிஷனுமே சேமாக இருந்தால் 0. அப்போ 0 1 பார்த்திங்கன்னா ஆன்சர் 1 தான். அதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் 1ன்னு வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு இது வந்து இது ரைட் ஷிஃப்ட்டு. நான் ரைட் சைடு பிட்டை மூவ் பண்ணணும். இங்கே வந்து எத்தனை சைடு பிட் நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லணும். இப்போ வேணால் அந்த இடத்துல இது கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். A = 7ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நான் 1 பிட் மூவ் பண்ணணும்னா இப்போ என்ன செய்யணும்னா 7 வந்து நம்ம இது இன்டிஜர் டெசிமல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணோம்னா 0 0 0 0 0 1 1 1. இப்போ இதான் 7 வந்து டெசிமல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணால் நம்ம வந்து ரைட் ஷிஃப்ட் மூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ இதில் இருக்க பிட்டை ஒரு பிட்டை இந்த சைடு மூவ் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இந்த 1 வந்து தூர பெரிய மொத்தமே 8 பிட் தான். அப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா 0 0 0 0 1. இது வந்து அதே பைனரி ஃபார்முக்கு, அதாவது பழையபடி நம்ம டெசிமல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அவுட்புட் என்னவோ அதான் நம்மளுக்கு வரும். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா வந்து 3ன்னு வருது. இதே இது நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். சாரி இது லெஃப்ட் ஷிஃப்ட்டு, அப்புறம் பார்த்து ரைட் ஷிஃப்ட்டு. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட் 14 வந்துட்டு. இதை சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்க இந்த பிட் வழியெலாம் போட வேண்டாமே. நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா வேல்யூ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ ரைட் ஷிஃப்ட் அப்போ இந்த வேல்யூ 7 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14. இதே லெஃப்ட் ஷிஃப்ட்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் 3. அதான் நம்மளுக்கு அப்போ 3 வந்திருக்கு. இதே நம்ம வேறு வேல்யூ எடுத்து பார்க்கலாம். இதே நான் 6 எடுக்கேன். இப்போ 6னா நம்ம ரைட் ஷிஃப்ட், அப்போ இதை 2 கூட மல்டிப்ளை பண்ணால் அவுட்புட் வந்து நம்மளுக்கு 12 வரும். பார்த்தீங்கன்னா 12 வந்துட்டு. இதே இதை இப்போ நான் ரைட் ஷிஃப்ட் போடுறேன். பார்த்திங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் 3. ஸோ இதான் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், இது லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். அடுத்தலாம் பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது வந்து இஃப் எல்ஸ் மாதிரியே தான். இங்கே நம்ம 2 வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கலாம். P = 6. சாரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். printf ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆக போகுது. எதை ரிட்டர்ன் பண்ண போகுது. நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஏவும் பியோட வேல்யூ சேமாக இருந்தால் நம்மளுக்கு அவுட்புட்டில் ஏவோட வேல்யூ இஸ் போத் ஆர் சேமாக இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். போத் ஆர் சேம். அவுட்புட்டில் நம்ம 1 0 1 ரிட்டர்ன் ஆக போகுது. அப்போ என்ன செய்யணும்னா ஏ = பியான்னு கேள்வி கேட்கேன். கொஸ்டின் மார்க். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நான் என்ன செய்யணும்னா எனக்கு வந்து 1 ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கோலன் வந்து இந்த இடத்துல வரும். ஃபஸ்ட்டு வந்து A = பியாக இருந்தால் எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைன்னா 0 ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணுவோம். செமிகோலன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் 1 வந்துட்டு. இதை வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இஃப் எல்ஸ் மாதிரி தான். A = பியாக இருந்தால் ஃபஸ்ட்டு கொஷின் மார்க் கிட்ட இருக்க என்ன வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்ணும். இல்லைனா இந்த அடுத்த உள்ள செமிகோலனுக்கு இருக்க வேல்யூ நம்ம எங்கேனாலும் கொடுத்துக்கலாம். ஒரு வேரியபிள்னாலும் கொடுத்துக்கலாம். 1 0 தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வேணால் A : B. இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சேமாக தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் ஏவோட வேல்யூ அதாவது 6ன்னு தான் பிரிண்ட் ஆகும். பார்த்திங்கன்னா 6ன்னு வந்துட்டு இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். அடுத்தலாம் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து மோர் தென் 1 கண்டிஷன் செக் பண்ணி யூஸ் ஆகும். இஃப் எல்ஸில் அண்டு ஆறு அதே மாதிரி தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் மாதிரி தான். இப்போ இஃப் A and P அப்படின்னா ரெண்டோட வேல்யூமே ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதை விட A = 6 and B = 6. இப்போ பண்ணி செய்தோம்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 6ஆக இருக்கும், பியோட வேல்யூ 6ஆக இருந்தால் தான் அந்த இஃப் லூப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ printf both are equal நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். இல்லைன்னா else puts not equal அப்படி நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆக போகுது. உங்கள் கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இஃப் பிளாக்லேயும் கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டோட வேல்யூ 6 தான். அப்போ நம்ம அவுட்புட்டில் போத் ஆர் ஈக்குவல்னு பிரிண்ட் ஆயிரும். போத்
பிரிண்ட் எடுத்துடலாம், பிரிண்ட் தேவையில்லை. இதே வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும்னா இந்த இடத்துல நம்ம ஆர் கேட்டு ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 6க்கு பதிலாக 7 கொடுங்க. இப்போ வந்து ஏவோட வேலை 6 தான், ஆனால் பியோட வேலை 6 இல்லை. அப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வந்து இஃப் லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும். பார்த்திங்கன்னா போத் ஆர் ஈக்குவல் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இதே கடைசி பார்த்திங்கன்னா நாட்னா அப்படியே அவுட்புட் அப்படியே இன்வெர்ஸில் போட்டு விடும். இப்போ அந்த அவுட்புட்டில் இங்கே 1 நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ, அப்போ அவுட்புட் 1 ஆகும். அப்போ அந்த 1 அப்படியே 0வாக மாற்றிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு நாட் போட்டாலே போதும். இப்போ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல்னு வந்துடும். நாட் ஈக்குவல்னு வந்துடுது. ஏன்னா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கி. அந்த 1 நாட் பண்ணால் அப்படியே இன்வெர்ஸ் பண்ணால் 0. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகி எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஏன்னா சிம்பிளாக நாட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டருங்கிறது ஒரு டேட்டா டைப்போட சைஸை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் %d, size of இந்த இன்டிஜரோட சைஸ் என்னவோ நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4ன்னு வந்துட்டு, ஏன்னா நான் என்னோடய மொபைலில் இன்டிஜருக்கு வந்து 4 பைட்ஸ் எடுக்கு. எத்தனை பைட்ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அதை பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து நம்ம பாயிண்டர், அது வந்து ஃபியூச்சர் பாயிண்டர்ஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தல பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பாயிண்டர் யூஸ் பண்ணி அசஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது ஏரோ ஆப்ரேட்டர். அடுத்தல பார்த்திங்கன்னா இந்த டாட்டா ஆப்ரேட்டரும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. நீங்கள் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.